நீங்க ஒரு விவசாய நிலத்திலேயோ அல்லது ஒரு பெரிய பண்ணையிலயோ நின்னுக்கிட்டு வானத்தை பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அந்த வளிமண்டலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மையிலேயே அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை மாதிரி இயங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை தான் அது. ஆமா, அங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவும், ஒரு வெப்பநிலையோட ஏற்றமும், காத்தோட திசையும் உங்க பயிர்களையும் விலங்குகளையும் நேரடியா தீர்மானிக்குது. அதுதான் இயற்கையோட சூட்சுமம். நீங்க காப்போதா உயர்தர உயிரியல் முறைமைகள் தொழில்நுட்பவியல், அதாவது பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி பாடத்தை பயிலும் ஒரு மாணவரா இருந்தா வெறும் புத்தகத்துல உள்ளத மனப்பாடம் செய்யறது மட்டும் பத்தாது. நிச்சயமா பத்தாது. அந்த இயற்கை தொழிற்சாலை எப்படி இயங்குதுங்கிற தர்க்கத்தை புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. உங்களுடைய பாடப்பரீட்சைக்கு தயாராக இந்த ஆழ்ந்த தேடல் ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாம வளிமண்டலவியல் அல்லது மீட்டிராலஜிங்கிறத வெறும் தியரியா இல்லாம அது எப்படி உயிர் முறைமைகளை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்குங்கிறத அலச போறோம். அதாவது இயற்கை ஒருபோதும் நேர்கோட்ல இயங்குறது கிடையாது. பரீட்சை மண்டபத்துல ஒரு கேள்விய பார்க்கும்போது வெறும் தரவுகளை மட்டும் எழுதுறத தாண்டி அதுக்கு பின்னால உள்ள ஏன், எப்படி என்ற பொறிமுறைகளை புரிஞ்சுகிட்டு எழுதினா மட்டும்தான் அது ஒரு முழுமையான விடையா இருக்கும். ம் அந்த பொறிமுறைகளை நோக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான குழப்பத்தை தீர்த்துடுவோம். இப்போ இந்த வானிலை மற்றும் காலநிலை, அதாவது வெதர் அண்ட் கிளைமேட், இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் அடிக்கடி ஒரே அர்த்தத்துல தான் பயன்படுத்துறோம். ஆமா, செய்தி வாசிப்பாளர்கள் கூட சில நேரங்கள்ல இத மாத்தி சொல்றத பார்க்கலாம். இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதை எப்படி சரியா பிரிச்சு பார்க்கறது? இது ரொம்பவும் பொதுவான ஒரு குழப்பம்தான். இத எப்படின்னா, இப்போ வானிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல ஒரு மிக குறைந்த கால வரையறைக்குள்ள வளிமண்டலத்துல காணப்படுற நிலைமை. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ இன்னைக்கு காலையில கொழும்புல கடுமையான வெயில் அடிச்சது. ஆனா மதியம் திடீர்னு பெருமழை பெஞ்சதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் வானிலை. அது நிமிடத்துக்கு நிமிடம், நாளுக்கு நாள் மாறக்கூடியது. ஓஹோ, அப்ப காலநிலைங்கிறது? காலநிலைங்கிறது அப்படிப்பட்டதல்ல. ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல பல வருடங்களா, அதாவது பெரும்பாலும் ஒரு 30 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா அவதானிக்கப்படுற வானிலை நிலைமைகளோட சராசரி தான் காலநிலை. அப்போ பரீட்சையில இதுக்கான வரைவிலக்கணம் கேட்டா எப்படி எழுதுறது? பரீட்சையில இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை கேட்கும்போது வானிலைக்கு குறுகிய கால வளிமண்டல நிலை அப்படிங்கிற பதமும், காலநிலைக்கு நீண்ட கால சராசரி என்ற பதமும் உங்க விடைத்தாள்ல கண்டிப்பா இருக்கணும். சூப்பர். ஆக வானிலைங்கிறது ஒரு நாளோட மனநிலை மாதிரி, காலநிலைங்கிறது ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த குணாதிசய மாதிரி, அப்படிதானே? மிகச்சரியான ஒப்பீடு. சரி, இந்த வளிமண்டலத்தையும் காலநிலையும் தீர்மானிக்கிற அந்த திரைமறைவு கதாநாயகர்கள் யார்? நம்ம மூலக்குறிப்புகள்ல ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. மழை வீழ்ச்சி, ஒளி, வெப்பநிலை, காற்று, சாரீரப்பதன்னு போய்கிட்டே இருக்கு. ஆமா, இதெல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு வலைப்பின்னல். இதுல நம்ம முதல்ல ஒளி, அதாவது லைட் பத்தி பேசுவோம். தாவரங்களுக்கு ஒளிங்கிறது நாம உண்ணும் உணவு மாதிரி, அப்படிதானே? அது எப்படி தாவரங்களுக்குள்ள போய் சக்தியா மாறுது? அந்த ஒப்பீட்ல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. ஒளிங்கிறது தாவரங்களுக்கான நேரடி உணவு கிடையாது. அப்படியா? பின்ன அது என்ன? அது சமையல் அறையில உள்ள அடுப்பை எரிய வைக்கிற மின்சாரம் மாதிரி. தாவரம் தனக்கான உணவான குளுக்கோஸ தாமே தயாளிச்சுக்க கார்பனீராக்சைடையும் நீரையும் இணைக்க தேவையான சக்தியை வழங்குறது தான் இந்த ஒளி. ஆ, புரிஞ்சுது. ஒளி தொகுப்புக்கு தேவையான சக்தி. எக்ஸாக்ட்லி. புவியோட வளிமண்டலத்துல நடக்கிற சகல மாற்றங்களுக்கும் உயிர் முலைமைகளுக்கும் அடிப்படை சக்தி சூரியன்ல இருந்து மின்காந்த கதிர்ப்பா புவிய வந்தடைகிற இந்த ஒளிதான். அப்போ ஒளிக்கதிர்கள் வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது, அது சக்தியை சுமந்து வர்ற ஒரு வாகனம்னு சொல்றீங்க. இந்த சூரிய ஒளி முழுவதுமே தாவரங்களுக்கு பயன்படுதா? இல்ல, நிச்சயமா இல்ல. வளிமண்டலத்தை வந்தடைகிற இந்த மின்காந்த நிறமாலைய, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், நாம அதோட அலைநீளங்கள் அடிப்படையில மூணா பிரிக்கலாம். ஓகே, அந்த 3 பிரிவுகள் என்னென்ன? முதலாவது கலியூதா கதிர்கள். இது சுமார் 9% இருக்கு. இந்த கதிர்கள் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதால வளிமண்டலத்துல உள்ள ஓசோன் படையால இது பெரும்பாலும் தெறிக்கப்பட்டுடுது. நல்ல வேலை. அடுத்தது? ரெண்டாவது மனிதர்களோட கண்களால காணக்கூடிய கட்புலனாகும் ஒளி. இது வெறும் 41% மட்டும்தான் இருக்கு. இருங்க 41%? ஆமா, இதோட அலைநீளம் பாத்தீங்கன்னா 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும்.
மீதமுள்ள 50% கண்ணுக்கு தெரியாத செங்கீழ் கதிர்கள், அதாவது இன்ஃப்ராரெட். இவையே வெப்பத்தை காவி வருது. இத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நாம பாக்குற வெளிச்சம் ஒட்டுமொத்த ஒளியில வெறும் 41% தானா? சரி, இந்த கட்புலனாகும் ஒளிய உயிர் முறைமைகள் எப்படி பயன்படுத்துது? அதுல ஒளியின் செறிவு, அதாவது லைட் இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒளியோட அளவு அதிகமா இருந்தா, அதாவது செறிவு அதிகரிச்சா தாவரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுங்க வேகமா வளரும் தானே நம்ம நினைப்போம். அது ஒவ்வொரு தாவரத்தோட மரபணு அமைப்பை பொறுத்து மாறும். ஒளியின் செறிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை வந்தடைற ஒளியோட அளவு. ஓகே. இப்போ நெல், தென்னை மாதிரியான பயிர்கள் அதிக ஒளிய விரும்பக்கூடியவ. இந்த தாவரங்களுக்கு ஒளிச்செறிவு அதிகரிக்கும் போது அதுங்களோட இலைகள்ல உள்ள பச்சையம் வேகமா வேலை செஞ்சு ஒளி தொகுப்பு வீதத்தை அதிகரிக்கும். அப்போ உலர்திணிவு அதிகரிக்கும், விளைச்சலும் பெருகும். சரியா சொன்னீங்க. ஆனா கோஃபி, ஆந்தூரியம் மாதிரியான தாவரங்களை எடுத்துக்கோங்க. இவை இயற்கையிலேயே மரங்களோட நிழல்ல வளரக்கூடியவ, ஷேட் லவிங் பிளான்ட்ஸ். அப்படியென்றால் இந்த நிழல் விரும்புற தாவரங்களை கொண்டு போய் அதிக வெயில்ல வச்சா அதோட சமையல் அடுப்பு வேகமா எரிஞ்சு அதிக உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாதா? கண்டிப்பா முடியாது. அதுங்களுக்கு அதிக செறிவான ஒளி கிடைச்சா அந்த இலைகள்ல உள்ள களங்கள் சிதைவடைஞ்சு இலைகள் கருகி போயிடும். ஓ, அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுமா? ஆமா, ஏன்னா அதோட கட்டமைப்பால அவ்வளோ அதிக சக்தியை கையாள முடியாது. இதனால ஒளி தொகுப்பு முற்றாக குறைவடைஞ்சு தாவரமே இறக்க நேரிடும். அதனாலதான் விவசாயத்துல நிழல் வலைகள், அதாவது ஷேட் நெட்ஸ் பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு தாவரமும் ஒளியை எப்படி எதிர்கொள்ளுதுங்கிறதுல இவ்வளவு நுட்பம் இருக்கா? சரி, ஒளியின் தரம்னு ஒரு விஷயம் குறிப்புகள்ல இருக்கு. வெள்ளை ஒளியில 7 வர்ணங்கள் இருக்குன்னு நாம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். தாவரங்கள் இந்த வர்ணங்களை பிரிச்சா பாக்குதா? ஒரு தாவரம் நீல நிற ஒளியை எப்படி உணரும்? ம் தாவரங்களுக்கு கண்கள் கிடையாதுதான். ஆனா அதுங்களோட இலைகள்ல வெவ்வேறு அலைநீளங்களை உறிஞ்சக்கூடிய பல வகையான நிறப்பொருட்கள் இருக்கு. அப்போ அந்த நிறப்பொருட்கள் தான் வர்ணங்களை பிரிச்சு பாக்குதா? அதாவது ஒளியின் தரம்ங்கிறது கட்புலனாகும் ஒளியில உள்ள வெவ்வேறு வர்ணங்களோட செல்வாக்கை குறிக்குது. தாவரங்கள்ல ஒளி தொகுப்பு உச்ச அளவுல நடக்கிறதுக்கு நீல மற்றும் சிவப்பு நிற ஒளிகள் தான் அதிகம் உதவுது. அப்போ பச்சையம் இந்த 2 நிறங்களையும் மிக திறமையா உறிஞ்சி சக்தியா மாற்றுது. அதேதான். அதே சமயம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஒளிகள் பாத்தீங்கன்னா தாவர இலைகள் மற்றும் முளைவேர்களோட நீட்சிக்கு காரணமா அமையுது. ஒருவேளை இந்த ஒளியின் தரம் சரியா கிடைக்கலன்னா என்ன நடக்கும்? தாவரத்தோட வளர்ச்சி பருவம் கடுமையா பாதிக்கப்படும். வித்து முளைக்கிறதுல தடை ஏற்படும். இலைகளுக்கு இடையான தூரம் அசாதாரணமாக அதிகரிக்கும். தாவரம் ரொம்ப மெலிந்து பலவீனமா வளரும். பரீட்சைக்கு போற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, பகற்கால நீளம் அல்லது ஒளிக்காலத்துவம். இத போட்டோ பீரியாடிசம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, போட்டோ பீரியாடிசம். இது தாவரங்கள்ல மட்டும் இல்லாம விலங்குகள்லயும் தாக்கம் செலுத்துதுன்னு குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. தாவரங்கள் எப்படி ஒரு நாளோட நீளத்தை கணக்கிடுது? அதுங்களுக்குன்னு தனியா கடிகாரம் ஏதாச்சும் இருக்கா என்ன? அத ஒரு மிகச்சிறந்த உயிரியல் கடிகாரம் தான் சொல்லணும். தாவரங்களோட இலைகள்ல ஒளிய உணரும் விசேட புரதங்கள் இருக்கு. ஓ, அந்த புரதங்கள் தான் பகல் நேரத்தோட நீளத்தை அளவிடுதா? ஆமா, இத வச்சுதான் தாவரங்கள் பூக்க தொடங்குறதுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுது. இந்த அடிப்படையில தாவரங்களை நாம 3 வகையா பிரிக்கலாம். குறுகிய பகற்கால தாவரங்கள், நீண்ட பகற்கால தாவரங்கள், அப்புறம் பகற்கால நடுநிலை தாவரங்கள். இந்த இடத்துல தான் எக்ஸாமுக்கு தயாராகிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கான உதாரணங்களை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சோளம், உளுந்து, கரும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறுகிய பகற்கால தாவரங்கள். அதாவது இதுங்களுக்கு பகல் நேரம் குறைவாகவும் இரவு நேரம் நீண்டதாகவும் இருந்தால்தான் பூக்கும் ஹார்மோன்ஸ் சுரக்கும். சரி, அப்போ நீண்ட பகற்கால தாவரங்கள்னா? மறுபுறம் வெங்காயம், கோவா, கேரட் போன்றவை நீண்ட பகற்கால தாவரங்கள். இதுங்களுக்கு நீண்ட பகல் வெளிச்சம் தேவை. அப்போ இந்த நடுநிலை தாவரங்கள்? தக்காளி, அன்னாசி போன்றவை பகற்கால நடுநிலை தாவரங்கள். பகல் நேரத்தோட நீளம் இதுங்களோட பூத்தல்ல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. தக்காளிக்கு பகல் நேரத்தை பத்தி கவலையே இல்லைங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. பரீட்சையில இந்த உதாரணங்களை மாத்தி எழுதிக்கூடாது. கண்டிப்பா, இத ரொம்ப தெளிவா நினைவில் வச்சுக்கணும். சரி, விலங்குகள்ல இந்த பகற்கால நீளத்தோட தாக்கம் எப்படி இருக்கு? ஒளியால ஒரு விலங்கோட உற்பத்தியை கூட்ட முடியுமா என்ன? நிச்சயமா முடியும். கோழி வளர்ப்பை இதுக்கு சிறந்த உதாரணமா சொல்லலாம். இளம் கோழி குஞ்சுகளோட வளர்ச்சிக்கு ஒளி ரொம்ப அவசியம். எப்படி? முட்டை உற்பத்தியில எதுவும் மாற்றத்தை கொண்டு வருமா? முக்கியமா
பெட்கோழிகள் முட்டையிடும் பருவத்தை அடையும் போது பகற்கால நீளம் அதிகரிக்கப்பட்டா அந்த ஒளி அதோட மூளையில உள்ள சுரப்பிகளை தூண்டி இனப்பெருக்க ஹார்மோன்களை அதிகம் சுரக்கச் செய்யுது. ஆஹா, இதனால முட்டை உற்பத்தி கணிசமா அதிகரிக்கும்னு சொல்றீங்க. ஆமா, பண்ணைகள்ல செயற்கை ஒளிய பயன்படுத்துறதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் இதுதான். ஒளிய பத்தி பேசும்போது அதோட நெருங்கிய தோழனான வெப்பநிலைய பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒளி எங்கெல்லாம் விழுகுதோ அங்க வெப்பம் உருவாகும். கண்டிப்பா. இந்த வெப்பநிலை எப்படி உயிர் முறைமைகளை கட்டுப்படுத்துற ஒரு கருவியா மாறுது? பொதுவா வெப்பநிலை அதிகரிச்சா தாவரங்களுக்கு சக்தி அதிகம் கிடைச்சு அதோட வளர்ச்சி அதிகரிக்கும்னு நம்ம நினைப்போம். அது ஒரு பொதுவான எண்ணம் தான். ஆனா உருளைக்கிழங்கு மாதிரியான பயிர்களுக்கு அது ஏன் பாதகமா அமையுது? இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தோணுதே. மேலோட்டமா பாக்கும்போது அது முரண்பாடாதான் தெரியும். ஆனா இதோட உயிரியல் பொறிமுறையை புரிஞ்சுக்கிட்டா மிக தெளிவா விளங்கும். இதுக்கான விடை தாவரங்களோட சுவாச வீதம் என்ற செயல்முறையில இருக்கு. சுவாச வீதம்னா ரெஸ்பிரேஷன் ரேட். ஆமா, தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மூலமா குளுக்கோஸ் என்ற உணவை தயாரிக்குது. உருளைக்கிழங்கு அந்த உணவை மாப்பொருளா தன்னோட கிழங்குல சேமிச்சு வைக்குது. சரி, இப்போ வெப்பநிலை அதிகரிச்சா என்ன நடக்கும்? தாவரத்தோட கலங்கள்ல நடக்கிற ரசாயன தாக்கங்கள் துரிதமடையுது. இதனால சுவாச வீதம் மிக வேகமா அதிகரிக்கும். சுவாசம்னா என்ன? சேமிச்சு வைக்கப்பட்ட உணவை எரிச்சு சக்திய பெறது. ஓ, இப்போ புரியுது. அதாவது வெப்பநிலை அதிகமாகும் போது தாவரம் தயாரிக்கிற உணவை விட அது சுவாசிப்பதற்காக எரிக்கிற உணவோட அளவு அதிகமாயிடுது, அப்படிதானே? சரியா புடிச்சிட்டீங்க. உருளைக்கிழங்க சேமிச்ச உணவெல்லாம் அதோட சொந்த சுவாசத்துக்கே செலவாகிறதால சேமிப்பு குறைவடைஞ்சு இறுதியில கிழங்கோட வளர்ச்சி முற்றாக குன்றி போயிடும். ஓஹோ, அதாவது அது தன்னோட சேமிப்பையே சாப்பிட்டு காலி பண்ணிடுது. அது மட்டுமல்ல, வெப்பநிலைக்கும் தாவரங்களோட இனப்பெருக்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கோவா, கேரட் போன்ற தாவரங்கள் பூக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு குறைந்த வெப்பநிலை அவசியமாகுது. இதனால தான் இந்த தாவரங்களை மலைப்பாங்கான குளிரான பிரதேசங்கள்ல மட்டுமே நம்மால வெற்றிகரமா பயிரிட முடியுது, இல்லையா? ஆமா, நுவரெலியா மாதிரி இடங்கள்ல பயிரிடுறதுக்கான காரணமும் இதுதான். இந்த வெப்பநிலை வேறுபாடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை எப்படி தீர்மானிக்குது? பூமியில எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரியான வெப்பநிலை இல்லையே. பூமியோட மத்திய கோட்ல இருந்து தூரம் போக போக வெப்பநிலை குறையும். அதே போல கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்கும் போதும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும். அதுபோக காடுகளோட அமைவு, கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது, இது எல்லாமே வெப்பநிலையை தீர்மானிக்கும். சரி, விலங்கு வளர்ப்புலயும் இதோட தாக்கம் மிகப்பெரியதா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. மனிதர்களாகிய நமக்கே கடுமையான வெயில் அடிச்சா வேலை செய்ய முடியறதில்ல. விலங்குகளுக்கு அது இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? விலங்குகளுக்கு கடுமையான வெப்பநிலையோ அல்லது மிக குறைந்த வெப்பநிலையோ பெரும் அழுத்தத்தை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். உதாரணமா, கடுமையான வெப்பத்துல வளரும் விலங்குகளோட பாலியல் முதிர்ச்சி அடைதல் காலம் தாமதமாகும். அப்போ காளைகளோட விந்து உற்பத்தி கூட பாதிக்கப்படுமா? ஆமா, ஆவையோட விந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டே அதோட தரம் குறைவடையும். கறவை பசுக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெயில்ல அதுங்களுக்கு களைப்பை ஏற்படுறதால அதோட உடல் சக்தி முழுவதையும் உடல் வெப்பநிலைய சீராக்கிறதுக்கே செலவழிக்க வேண்டி வரும். இதனால பால் உற்பத்திக்கு சக்தி இல்லாம பாலோட அளவு குறைஞ்சிடுமா? உண்மைதான். கோழிகளோட முட்டை உற்பத்தியும் இதே காரணத்தால தான் கடுமையான கோடை காலத்துல வீழ்ச்சி அடையுது. சரி, நிலத்துல உள்ள விலங்குகளை பத்தி பார்த்தோம். நீரியல் வளர்ப்புல, அதாவது அக்வா கல்ச்சர்லயும் வெப்பநிலை பெரும் பங்கு வகிக்குது இல்லையா? குறிப்புகள்ல சமுத்திர நீரோட்டங்கள் பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருந்துச்சு. ஆமா, சமுத்திர நீரோட வெப்பநிலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கடிகாரம் மாதிரி. சமுத்திர பகுதிகள்ல உள்ள வெப்பநிலை வேறுபாடுகளால மாபெரும் நீரோட்டங்கள் உருவாகுது. அந்த நீரோட்டங்கள் தான் மீன்களோட முட்டைகள் அடிச்சிட்டு போகுதா? ஆமா, இந்த நீரோட்டங்கள் தான் மீன்களோட முட்டைகளையும் சிறிய குஞ்சுகளையும் அடிச்சுக்கிட்டு போய் உணவு அதிகமா உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சேர்க்குது. வெப்பநிலை மாறி நீரோட்டத்தோட திசையோ வேகமோ மாறினா முழு மீன் இனப்பெருக்க சுழற்சியும் உடைஞ்சிடும். அதை விட கவலைக்குரிய ஒரு விஷயம், மிருக கற்பாறைகள், அதாவது கோரல் ரீஃப்ஸ் அழிவது பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்படி நடக்குது? மிருகக் கற்பாறைகள்ங்கிறது கடலோட மழைக்காடுகள் மாதிரி. சமுத்திர நீரோட வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது இந்த கற்பாறைகளுக்குள்ள வாழும் ஒரு வகையான பாசிகள், அதாவது ஆல்கே, அந்த பாசிகள் வெப்பம் தாங்க முடியாம வெளியேறிடுமா? ஆமா, வெளியேறிடும். இந்த பாசிகள் தான் கற்பாறைகளுக்கு நிறத்தையும் உணவையும் கொடுக்குது. அவை வெளியேறினதும் கற்பாறைகள் வெளுப்படைஞ்சு பட்டினியால இறக்கத் தொடங்குது. இதத்தான் காரல் ப்ளீச்சிங்னு சொல்றோம். இதனால அதை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களும் அழியுது.
அது மட்டும் இல்லாம புவி வெப்பமடைவதால பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயருது. இதனால கடல் நீர் உட்புகுந்து விவசாய நிலங்கள்ல உவர்த்தன்மை அதிகரிக்கிறது தற்போது நாம எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சூழலியல் ஆபத்து. அதை கேட்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வெப்பநிலையை பத்தி பேசணும்னே இயற்கையாகவே அடுத்ததா நாம காற்று, அதாவது விண்டு பத்தி பேசலாம். வெப்பநிலை வேறுபாடுகளால தான் வளிமண்டலத்துல அமுக்க மாற்றங்கள் ஏற்பட்டு காற்று உருவாகுது. ஆமா, பிரஷர் டிஃபரன்ஸ். காற்றை என ஒரு கண்டுக்கு தெரியாத அஞ்சல்காரன்னு சொல்வேன். அது மகரந்தங்களையும் இத்துக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுமந்து செல்லுது. அது உருவாகிற பொறிமுறையை சற்று விளக்க முடியுமா? வெப்பமடைஞ்ச காற்று லேசாகி மேல் நோக்கி எழும்புமா? எக்ஸாக்ட்லி. இதனால அந்த இடத்துல ஒரு வெற்றிடம், அதாவது குறைந்த அமுக்கம் உருவாகுது. இப்போ சுற்றியுள்ள குளிர்ந்த பிரதேசங்கள்ல இருந்து அதிக அமுக்கம் கொண்ட காற்று இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வேகமா விரையுது. இந்த நகர்வு தான் காற்று. இந்த வளிமண்டல அஞ்சல்காரனால விவசாயத்துக்கு ஏற்படுற நன்மைகள் என்னென்ன? காற்று தாவரங்களுக்கு ஒளித்தொகுப்புக்கு தேவையான கார்பனீராக்சைடை தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் தாவரங்கள் வெளியிடுற ஆக்சிஜனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி காற்று ஓட்டத்தை சீரா வைக்குது. நீங்க சொன்னது போல மகரந்த சேர்க்கைக்கும் வித்துக்கள் பரம்பல் அடைவதற்கும் காற்றோட பங்கு அளப்பரியது. நிச்சயமா. சமுத்திரங்கள்ல மெல்லெழுச்சி, அதாவது அப்வெல்லிங் என்ற ஒரு செயற்பாட்டை காற்று உருவாக்குதுன்னு மூலக்குறிப்புகள்ல ஒரு அருமையான தகவல் இருந்துச்சு. இது மீன்பிடி தொழிலுக்கு மிக முக்கியமானதுன்னு கூறப்படுதே, அது எப்படி நடக்குது? பலமான காற்று சமுத்திர மேற்பரப்புல வீசும்போது அது மேற்பகுதியில உள்ள நீரை ஒரு திசையை நோக்கி தள்ளிச் செல்லுது. இப்போ அந்த இடத்துல ஏற்படுற வெற்றிடத்தை நிரப்ப சமுத்திரத்தோட அடியாழத்துல உள்ள குளிர்ந்த நீர் மேற்பரப்புக்கு மேல் நோக்கி வருது. ஓ, அந்த குளிர்ந்த நீர் மேல வர்றதுதான் மெல்லெழுச்சியா? ஆமா, இந்த செயற்பாடுதான் மெல்லெழுச்சி. இந்த அடியாழ நீர்ல தான் இறந்த உயிரினங்களோட எச்சங்கள், கனிமங்கள் என அப்பரிமிதமான போசணைப் பொருட்கள் கொட்டி கிடக்குது. அப்போ அந்த போஷண பொருட்கள் மேற்பரப்புக்கு வந்த உடனே மீன்களுக்கு பண்டிகை தான். கண்டிப்பா. அத உண்பதற்காக பிளாங்டன்கள் பெருகும். பிளாங்டன்களை உண்ண சிறிய மீன்களும் அவற்றை உண்ண பெரிய மீன்களுமா குடித்தொகை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். ஆனா இதே காற்று விவசாயத்திற்கும் விலங்குகளுக்கும் சில தீமைகளையும் செய்யுது. பலத்த காற்று வீசும்போது வாழையோட இலைகள் கிழிஞ்சு தொங்குறத நான் பார்த்திருக்கேன். அதனால விளைச்சல்ல அப்படி என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? இலையோட மேற்பரப்பு தான் ஒரு தாவரத்தோட சோலார் பேனல் மாதிரி. கடுமையான காற்றுனால வாழை மாதிரியான அகன்ற இலைகள் கொண்ட பயிர்களோட இலைகள் கிழிஞ்சிடும். இலைகள் கிழிஞ்சா சூரிய ஒளியை உறிஞ்சும் மேற்பரப்பளவு குறைஞ்சுதுமா? ஆமா, இதனால ஒளித்தொகுப்பு வீழ்ச்சி அடைஞ்சு குலை தள்ளுவதும் காய்ப்பதும் பாதிக்கப்படும். நீர்நிலைகள்லையும் காற்றோட தாக்கம் எதிர்மறையா அமையலாம். கடுங்காற்று வீசும்போது நீரோட மேற்பரப்பு கலக்கப்பட்டு அடியில உள்ள மண் மற்றும் தூசுக்கள் மேலெழுந்து நீரோட கலங்கள் தன்மை அதிகரிக்கும். டர்பிடிட்டி அதிகமாச்சுன்னா மீன்களுக்கு மூச்சுத்திணறல் வருமே. ஆமா, மீன்களோட பூக்கள்ல அடைப்பேற்பட்டு சுவாசம் பாதிக்கப்படும். விலங்கு வளர்ப்பிலையும் காற்றோட தாக்கம் இருக்குமா? கண்டிப்பா. திறந்த வெளியில மேற பண்ணை விலங்குகள் கடுங்காற்று வீசும்போது அதை எதிர்த்து நடக்கிறதுக்கு அதிக சக்தியை செலவிட வேண்டி வரும். இதனால அதுங்களோட உணவு தேடும் ஆர்வம் குறைஞ்சு உட்கொள்ளல் குறையும். சக்தி அதிகமா செலவாகி உணவு குறைவா கிடைச்சா எதிர்பார்த்த பால் அல்லது இறைச்சி விளைச்சல் கிடைக்காது. பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு. சொல்லுங்க. பயிர் விளைச்சல்லையும் விலங்கு வளர்ப்பிலையும் காற்றோட நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை வேறுபடுத்துமாறு கேள்விகள் வரலாம். அதனால இந்த 2 பக்கங்களையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்ல குறிப்பு. சரி, இப்ப நாம மழை வீழ்ச்சி மற்றும் சாரிரப்பதன், அதாவது ரெயின்ஃபால் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பகுதிக்கு வருவோம். காற்றால தான் மேகங்கள் நகர்ந்து மழையை தருது. இந்த இடத்துல சாரிரப்பதன் என்ற சொல்லோட அர்த்தத்தை மாணவர்களுக்கு மிக தெளிவா விளக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, காத்துல இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத நீர் பஞ்சு மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த பஞ்சுல தற்போது எவ்வளவு தண்ணீர் இருக்குங்கிறதுக்கும் அந்த பஞ்சால அதிகபட்சம் எவ்வளவு தண்ணீரை தாங்க முடியுங்கிறதுக்கும் இடையிலான ஒரு விகிதம் தான் சாரிரப்பதன். இது சரியான புரிதலா? நீங்க சொல்ற அந்த பஞ்சு உதாரணம் ரொம்ப அருமையானது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது அந்த பஞ்சோட அளவும் பெரிதாகுது. அதாவது அதிக நீரை தாங்கும் தன்மையை பெறுது. அப்போ பரீட்சைக்கான வரை விளக்கணமா இது எப்படி எழுதணும்? யாதேனும் ஒரு வெப்பநிலையில வளிமண்டலத்தோட ஒரு குறித்த கனவளவுல அடங்கியுள்ள நீராவியோட அளவ அதே வெப்பநிலையில அந்த கனவளவு முற்றாக நிரம்பல் அடைவதற்கு, அதாவது சாச்சுரேஷன் ஆகிறதுக்கு தேவையான உச்ச நீராவியோட அளவால் வகுத்து அதனை 100ஆல் பெருக்க வேண்டும்.
இதுவே சாரீரப்பதனோட சதவீதம். இது ஏன் விவசாயத்துல அவ்வளவு முக்கியம்? காத்துல ஈரம் இருந்தா தாவரங்களுக்கு நல்லது தானே? இல்ல, இங்கதான் ஆவி உயிர்ப்பு, அதாவது டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற பொறிமுறை வேலை செய்யுது. தாவரங்கள் வேர் மூலமா நீரை உறிஞ்சு இலைகள் வழியா நீராவியா வெளியேற்றுது. இது ஒரு நீர் பம்பு போல செயல்பட்டு மண்ணுல உள்ள கனிமங்களை உறிஞ்சு உதவுது இல்லையா? ஆமா, ஆனா காத்துல ஏற்கனவே அதிக ஈரப்பதம் இருந்தா, அதாவது சாரீரப்பதம் 100% நெருங்கினா இலையிலிருந்து நீராவியால வெளியேற முடியாது. ஏன்னா வெளிக்காற்று நிரம்பிடுச்சு. அட, இதனால ஆவியுயிர்ப்பு நிறுத்தப்பட்டு தாவரத்தால மண்ணிலிருந்து போஷணையை பெற முடியாது. இதை நான் யோசிக்கவே இல்ல. அது மட்டுமில்ல, சாரீரப்பதம் அறுவடைக்கு பின்னான களஞ்சியப்படுத்தல்லையும் முக்கிய பங்கு வகிக்குது. நிச்சயமா. நெல் மாதிரியான தானியங்களை நாம களஞ்சியப்படுத்தும் போது சுற்றாடல்ல சாரியரப்பதம் மிக குறைவா இருக்கணும். இல்லையென்றால் அந்த ஹீரலிப்புல பூஞ்சைகள் வளரத் தொடங்கிடும். ஆனா அதே சமயம் கேரட், கோவா போன்ற மரக்கறிகளை களஞ்சியப்படுத்தும் போது அவை வாடி விடாம இருக்க அதிக சாரீரப்பதம் தேவை. விலங்கு வளர்ப்புலயும் இது முக்கியம்தானே? ஆமா, கோழி வளர்ப்புல முட்டைகளை அடைக்காக்கும் இயந்திரங்கள்ல சாரீரப்பதம் ஒரு குறிப்பிட்ட அளவுல பேணப்படணும். அது குறைஞ்சு போனா முட்டைக்கரு உலர்ந்து அதோட பொறிப்பேறு, அதாவது ஹேட்சிங் ரேட் கடுமையா பாதிக்கப்படும். அப்படியென்றால் மழை வீழ்ச்சி பத்தி பாப்போம். 0 முதல் 5 மில்லிமீட்டர் விட்டமுள்ள நீர்த்துளிகளே மழை எனப்படுது. இலங்கையோட விவசாயம், குறிப்பா சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் நெற்செய்கை முழுவதுமா இந்த மழை வீழ்ச்சி கோலத்தை நம்பியே இயக்கு. உண்மைதான். மழை பெஞ்சா நல்லதுதானே? இதுல என்ன எதிர்மறை விளைவுகள் வந்துவிடப் போகுது? தேவைக்கு அதிகமான மழை மிகப்பெரிய அழிவை தரும். முதலாவதா, பூக்கும் தருணத்துல அதிக மழை பெஞ்சா பூக்கள்ல உள்ள மகரந்த மணிகள் கழுவி செல்லப்பட்டுடும். இதனால மகரந்த சேர்க்கை நடக்காம விளைச்சல் பூஜ்யமாகிடுமா? ஆமா. அப்புறம் அதிக மழையால மண்ணரிப்பு ஏற்பட்டு வளமான மேன்மண் அடுத்து செல்லப்படும். இந்த மண் நீர்நிலைகள்ல சென்று படிவதால அங்குள்ள மீன்களோட வாழிடம் அழிக்கப்படும். மீன்களோட பூக்கள்ல மண் புகுந்து காயம் ஏற்படுறதால சுவாசிக்க முடியாம இறக்க நேரிடும். அதிக ஈரப்பதனால தாவரங்கள்ல பங்கஸ் நோய்களும் மிக வேகமா பரவும். சரியா சொன்னீங்க. எல்லாம் சரி, ஆனா மழை பொய்த்து வறட்சி வந்தா அதைவிட கொடுமையா இருக்குமே. ஆமா, மழை வீழ்ச்சி குறைவடைஞ்சு வறட்சி ஏற்பட்டா புன்னிலங்கள்ல வளரும் புல்லோட தரம் குறைஞ்சிடும். அது உண்ணும் கறவை பசுக்களோட பால் உற்பத்தியும் அதோட தரமும் நேரடியா வீழ்ச்சியடையும். நீர்நிலைகள்ல நீர் வற்றும் போது கோடை காலத்துல நீரோட உவர்த்தன்மை அசாதாரணமா அதிகரிக்கும். இதனால நன்னீர் மீன்கள் போன்ற நீர்வாழ் அங்கிகள் இறக்க நேரிடும். கண்டிப்பா. வாங்க, இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒன்னு திரட்டுவோம். ஒளி, வெப்பநிலை, காற்று, மழைவீழ்ச்சி மற்றும் சாரீரப்பதன் ஆகிய இந்த 5 காலநிலை காரணிகளும் தனித்தனியா இயங்குறது கிடையாது. ஆமா, எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஒளியால வெப்பநிலை மாறுது, வெப்பநிலையால வளிமண்டல அமுக்கம் மாறி காற்று உருவாகுது, காற்றால மேகங்கள் நகர்ந்து மழை வருது, மழையால காற்றோட ஈரப்பதன் மாறுது. இது ஒரு பெரிய சுழற்சி. பரீட்சையில பதிலளிக்கும் போது ஒரு காரணிய மட்டும் தனிமைப்படுத்தாம இந்த உயிரியல் முறைமை சங்கிலியை இணைச்சு எழுதுனா உங்களோட விடை மிக சிறப்பா அமையும். இயற்கையோட இந்த இணைப்பு எவ்வளவு சிக்கலானது, அதே சமயம் எவ்வளவு நேர்த்தியானது அப்படிங்கறத மாணவர்கள் உணர்ந்து எழுதணும். ஒரு சின்ன வெப்பநிலை மாற்றம் எப்படி கடலோட அடியில உள்ள மீன் முட்டைகளை நகர்த்துது என்பது வரை இயற்கையோட சங்கிலி தொடரை விவரிக்கிறது தான் உயிரியல் முறைமைகள் தொழில்நுட்பவியலோட அடிப்படை நோக்கம். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம மூலக்குறிப்புகளோட ஓரத்துல ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதிக மழை பெய்யும் போது நீர்க்குழல் தொகுதிகளில் உள்ள பார உலோகங்கள், அதாவது ஹெவி மெட்டல்ஸ், அடித்துச் செல்லப்பட்டு உணவுச் சங்கிலி ஊடாக பயணிச்சு இறுதியில மனிதனை வந்தடையுது. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது மீன்களோட இனப்பெருக்க கோலத்தை அழிப்பதோடு மனித உடல்லையும் கற்பனை செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை நமக்கு உயிரூட்ட மழைய தருது. ஆனா மனிதர்களாகிய நாமோ நம்ம தொழிற்சாலை கழிவுகளாலும் ரசாயனங்களாலும் அதே மழைய நஞ்சாக்கி நம்மையே அழிச்சுக்கும் ஒரு சூழலியல் சுழற்சியை உருவாக்கிட்டோமா? குலத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா? இது அறிவியலை தாண்டிய ஒரு கேள்வி. இது நம்ம கண்டிப்பா தொடர்ந்து சிந்திக்க தூண்டுது. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. பரீட்சைக்கான தயாரிப்பு ஆரம்பிச்ச இந்த தேடல் இப்போ இயற்கையோட மாபெரும் வலைப்பின்னல்ல நமது எடை என்னன்ற கேள்வியில வந்து நிக்குது. அந்த விடைய தேடியபடியே உங்க படிப்பை தொடவீங்க. மீண்டும் ஒரு ஆழ்ந்த தேடலில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யுங்கள், வீடியோவை ஷேர் செய்யுங்கள்,
மேலும் கற்றல் வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்கு எஜுவெப் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.